வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 3.4ல 22nd அண்ட் 23rd ஆன சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 22ndல என்ன கேட்டிருக்காங்க? இஃப் tan x is equal to n divided by n plus 1 and tan y is equal to 1 divided by 2n plus 1, find tan x plus y ன்னு கேட்டிருக்காங்க. tan of x plus y நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. tan x கொடுத்துருக்காங்க, tan y கொடுத்துருக்காங்க. டேனுக்கு எக்ஸ்பிரஷன் a ப்ளஸ் பிக்கு என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு tan a ப்ளஸ் பி ஃபார்முலாக்கு வரலாம். tan a ப்ளஸ் பின்னா என்ன? tan a ப்ளஸ் tan b டிவைடட் பையில் 1 மைனஸில் tan a இன்ட்டு tan b. இதுதான் tan a ப்ளஸ் பிக்கான எக்ஸ்பிரஷன். இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்யும் கேட்டிருக்காங்க. இதை தான் ஃபைன் பண்ணணும். என்ன ஃபைன் பண்ணணும்? டேனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கேட்டிருக்கான். tan எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்தால் ஏ, பி வந்தால் பி. இப்போ எக்ஸுக்கு எக்ஸு, பி வர இடத்துல ஒய், ஏ வர இடத்துல எக்ஸும் பி வர இடத்துல ஒய்யும் எழுதணும். அவ்வளோதான். இது என்ன ஆகும்? tan எக்ஸ் ப்ளஸ் tan ஒய் டிவைடட் பையில் 1 மைனஸ் ஆஃப் tan எக்ஸ் இன்ட்டு tan ஒய். ஸோ இதோடைய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதில் இந்த tan எக்ஸும் தெரியும், இந்த tan ஒய்யும் தெரியும். அப்படியே இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். ஃபைண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? டேனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. tan எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னு நமக்கு தெரியும். tan எக்ஸ் ப்ளஸ் tan ஒய் டிவைடட் பையில் 1 மைனஸ் tan எக்ஸ் இன்ட்டு tan ஒய். நெக்ஸ்ட்டு tan எக்ஸோடைய வேல்யூ n டிவைடட் பை n ப்ளஸ் 1. ஸோ tan எக்ஸுக்கு பதிலாக n டிவைடட் பையில் n ப்ளஸ் 1 எழுதியாச்சு. ப்ளஸ் போடுறோம். tan ஒய்க்கு 1 டிவைடட் பை 2n ப்ளஸ் 1, 1 டிவைடட் பையில் 2n ப்ளஸ் 1 எழுதியாச்சு. ஒரு டிவைடு இருக்குது. இந்த டிவைடையும் போட்டுட்டு 1 மைனஸ் tan x இன் tan y மல்டிப்ளை பண்ணோம். tan xன்றது n டிவைடட் பை n ப்ளஸ் 1. இதையும் tan y 1 டிவைடட் பை 2n ப்ளஸ் 1. இதுதான் tan y உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2n ப்ளஸ் 1 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர், அதுதான் எல்சியம். ஓவராலாக மேலே இருக்க பார்ட்டுக்கு மட்டும் எல்சியம் நம்ம பார்த்தா இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதானே n ப்ளஸ் 1ஐயும் 2n ப்ளஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி எல்சியம் போட்டாச்சு. இதை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி n இருக்குது. இந்த n கூட இந்த 2n ப்ளஸ் 1 மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. இந்த 1 கூட இந்த n ப்ளஸ் 1, இந்த n ப்ளஸ் 1 போட்டாச்சு. மேலே இருக்க நியூமரேட்டர் பார்ட் ஓவர் டினாமினேட்டருக்கு வரும். டினாமினேட்டரில் 1 மைனஸ் இதுவும் மல்டிப்ளை பண்ணுங்கள். n இன்ட்டு 1ன்றது n மாறிடும். டிவைடட் பையில் இது ஒரு n ப்ளஸ் 1, இங்கே ஒரு 2n ப்ளஸ் 1, ரெண்டு மல்டிப்ளிகேஷன் n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே இருக்கிறத சால்வ் பண்ணணும். இப்போ மேலே என்ன பார்ட் இருக்குது? ஒரு n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு n ப்ளஸ் 1ன்றது n ப்ளஸ் 1 தான். ஸோ n ப்ளஸ் 1 டிவைடட் பையில் n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1, n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஹோல் டிவைடட். இங்கே 1 இருக்குது மைனஸ் n, இது a பை b மாடலில் இருக்குது. 1 மைனஸ் a பை பின்னா இந்த பியை கொண்டு வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பார்ட்டை இது கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இந்த n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 1ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு, ஒரு எண்ணை போடுறோம். ஹோல் டிவைடட் பையில் இந்த பார்ட்டு, இதை தான் இதோடைய எல்சியம் ஆகிடுச்சு. n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே காமனான பார்ட். ரிமைனிங் பார்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். ரிமைனிங் பார்ட்ஸ் n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 ப்ளஸ் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1, n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் n. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். 2n இருக்குது, n இருக்குது. n இன்ட்டு 2n என்ன ஆகும்? ஒரு 2 n இன்ட்டு nன்றது n ஸ்கொயர் ஆகிடுச்சு. n ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் n இன்ட்டு 1 n ப்ளஸ் n ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு n ப்ளஸ் 1 இருக்குது, n ப்ளஸ் 1. இங்கே ப்ளஸ் இருக்குது, n ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? நான் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. n இன்ட்டு n ஸ்கொயர், ஒரு 2 இருக்குது. ஸோ 2n சேர்த்தோன்னா 2n ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த என்னால் இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். என்னால் 2n மல்டிப்ளை பண்ணணும். என்னால் இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது n இன்ட்டு 1 வில் பிகம் ப்ளஸ் n. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2n அண்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸில் ஒரு n இருக்குது. இந்த ப்ளஸ் n இந்த மைனஸ் n கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன இருக்குது? 2n ஸ்கொயர். இது ஒரு n, இது ஒரு n, ரெண்டு எண்ணும் சேர்ந்து 2n ஆகிடும். ப்ளஸ் 1 ஆகிடுச்சு. டிவைடட் பையில் இங்கே ஒரு 2n ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ் இந்த 2n ப்ளஸ் இந்த 1
போட்டாச்சு. மேலேயும் கீழேயும் ஒரே பார்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. கேன்சல் பண்ணோன்னா இதோடைய வேல்யூ 1. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? tan x + y உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதோடைய வேல்யூ இஸ் நத்திங் பட் 1. தட்ஸ் இட். அண்ட் தென் 23rd கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். ப்ரூவ் தட் tan π/4 + θ இன்டூ tan 3π/4 + θ ஈக்குவல் டு -1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? tan π/4 + θவையும் இன்டூ tan 3π/4 + θவையும் மல்டிப்ளை பண்ணால் இதோடைய ஆன்சர் வந்து நமக்கு -1 வரணும் அப்படின்றாங்க. இங்கே tan a + b, இதுவும் tan a + b ஃபார்முலா தான். இங்கே வந்து ஏவோட வேல்யூ π/4, ஏக்கு வந்து π/4 இருக்குது. அதேமாதிரி செகண்ட் பார்ட்டில் ஏக்கு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 3π/4ன்னு இருக்குது. நான் π/4 அப்படின்றது என்ன வேல்யூன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பைனா 180 டிவைடட் பை 4 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1 4s are 4, 4 4s are 16, ரிமைனிங் 2, 4 5s are 20. ஸோ இந்த இடத்துல இந்த π/4ன்றது எதை ரெப்ரஸ் பண்ணுதுன்னா 45 டிகிரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே 3π/4ன்னு இருக்குல்ல, இது 3π/4. இதை நான் என்னென்னு எழுதுறேன்னா 3 × π/4ன்னு எழுதிக்கிறேன். இந்த π/4ன்றது என்ன? 3 × 45 டிகிரி நமக்கு தெரியும். 3 டைம்ஸ் ஆஃப் 45 டிகிரி. ஸோ டேனில் 45 டிகிரியோடைய வேல்யூ 1. ஓகே, இந்த 45 டிகிரியோட வேல்யூ 1. இப்போ என்ன ஆயிருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் 45 டிகிரி மாறி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 45 டிகிரிக்கு டேனுடைய வேல்யூ 1ஆக இருக்கும். ரெண்டாவது 45 டிகிரிக்கு அது என்ன ஆகும்? tan 90 ஆகிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல அது 0 ஆகிடும். மூணாவதாக 3 டைம்ஸ் ஆஃப் 45 டிகிரி வரும்போது அந்த இடத்துல இது வந்து -1 ஆகும். அப்போ tan 3π/4 உடைய வேல்யூ வந்து நமக்கு -1ன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அதை சப்ஸ்டியூஷன் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா tan a + bக்கான எக்ஸ்பிரஷன் tan a + tan b டிவைடட் பை 1 - tan a இன்டூ tan b இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். இது tan a + bங்களா. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? tan π/4 ப்ளஸ் tan bன்றது இங்கே θ டிவைடட் பையில் 1 - tan a இன்டூ tan b. tan aன்றது tan π/4, tan bன்றது இந்த இடத்துல θ. இதையும் இன்னொன்று tan 3π/4 + θ, இது tan a + b ஃபார்முலா தான். இதையும் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? tan 3π/4, இங்கே ஏன்றது 3π/4 ப்ளஸ் tan θ டிவைடட் பை 1 - tan ஆஃப் 3π டிவைடட் பை 4 இன்டூ tan θ. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan π/4. டேனில் π/4னா tan 45 டிகிரி, இதோட வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல இது 1ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை ப்ளஸ் tan θ போட்டாச்சு. டிவைடட் பையில் 1 - tan π/4னா என்ன? π/4னா 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. 1ஆல் tan θவை மல்டிப்ளை பண்ணால் அதே tan θ தான் வரும். இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த பார்ட்டுக்கு வாங்க. tan 3π/4. tan 3π/4னா என்ன? 3 டைம்ஸ் ஆஃப் 45 டிகிரினும் போது இதோடைய வேல்யூ -1. அதனால் இங்கே -1 போட்டாச்சு. ப்ளஸ் இந்த tan θ கீழே டிவைடடில் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த tan 3π/4 உடைய வேல்யூ ஒரு -1. அது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ், ரெண்டும் சேர்த்து என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 இருக்கும். 1ஆல் tan θவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு tan θ தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 1 + tan θவும் இந்த 1 + tan θவும் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இங்கே 1 - tan θன்னு இருக்குது. இதையும் 1 - tan θவாக மாற்றணுன்றதுனால ஒரு மைனஸை வெளியில் எடுத்துருங்க. இந்த மைனஸை வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகும்? இங்கே 1ஆக மாறிடும். இந்த ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். tan θ போடணும். டிவைடட் பையில் இந்த 1 - tan θ ஆகிடுச்சு. இப்போ மேலே 1 - tan θ, கீழே 1 - tan θ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் இருக்குது 1. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? -1 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்தோம், நம்மளுக்கு இங்கே RHS வந்துடுச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.